ஆண்டவன் ஏங்கி கொண்டிருக்கிற இடம் எதுவோ அதுதான் கோயில். ராஜாக்களெல்லாம் அழிஞ்சு போயிட்டான். எவ்வளவோ பெரிய அரசர்களெல்லாம் ஆண்டார்கள், இங்கே ஒத்தனை இல்லை. அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வந்து இவன் அழிச்சது உண்டு. பாண்டியனை சோழன் அழித்தா, சோழனை பல்லவன் அழித்தா, பல்லவனை விஜயநகரம் அழித்து, எல்லாம் அழித்தது. எல்லா ராஜாக்களுக்கும் நிரந்தரம் இல்லை. ஆனால் 2 ராஜா மட்டும் பர்மனன்ட் ராஜா. ஒருத்தர் நடராஜா, இன்னொருத்தர் ரங்கராஜா. ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில், ஒருத்தர் சிதம்பரத்தில். 2 காவிரி கரையில் தான். கம்பர் எழுதினது. இரவு நண்பகல் ஆகிலன், பகல் இருளராவிரவாகிலன், இரவி எண்டிசை ஏகிலன், கடல் 7 வற்றிலன் போகிலன், மரபு தங்கிய முறைமை பேடிய மன்னர் போகிலன் ஆகிலன், வளமையின் ஒரு சோழ மண்டல வாழ்க்கை காரணமாகவே கருது செம்பனின் அம்பலத்திலே ஒரு கடவுள் நின்று நடிக்குமே, காவிரி திரு நதியிலே ஒரு கடவுள் மாமுயில் துயிலுமே, தரு உயர்ந்திடு புதுவையம்பதி தங்குமானிய சேகரன் சங்கரன் தரு சடையனன் ஒரு தர்மதேவதை வாழவே. அவரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் வாழ வேண்டும்னு 2 ராஜா, பர்மனன்ட் ராஜா. அவங்ககிட்ட அத்தனை ராஜ்யம். மொத்தம் நடராஜா சிதம்பரத்தில், இத்தர் ரங்கராஜா ஸ்ரீரங்கத்தில். 2 ராஜாவும் காத்திருக்கிறார்கள். அந்த ராஜ்யம் போகலை. அந்த ராஜாக்களுடைய பதவியை யாரும் பிடுங்கலை. இன்றைக்கி நடராஜா நடராஜா தான், ரங்கராஜா ரங்கராஜா தான். அப்படிப்பட்ட அந்த இறைவன் பக்தர்களுக்காக நிரந்தரமாக காத்து கொண்டிருக்கிறான். இந்த கோவில்களை கட்டின அமைப்பு இருக்கிறதே, அதுவே ஆண்டவனுக்காக அல்ல, நமக்காக. நம்ம உடம்பு கோவிலும் ஒன்னே தான், 2 ஒன்னே தான். உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கு, தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த உடம்பே ஆலயம்தான். இதுக்குள்ளே ஆண்டவன் தான் குடியிருக்கான். கோயிலுக்கும் உடம்புக்கு வித்தியாசமே கிடையாது. எப்படி உள்ளம் பெரும் கோவில், பெருங்கோவில்னா கர்ப்பகிரகம். கோவில் கோவில் இருக்கலாம், கோவிலுக்குள்ள சுவாமி இருக்கிற இடம் இருக்கே அதுதான் பெருங்கோவில். பிரகாரம் இல்லாமல் இருக்கலாம், தூண்கள் இல்லாமல் இருக்கலாம், கருவறை இல்லாத கோவிலே கிடையாது. அந்த கருவறை எப்போவுமே வாசல்லேருந்து பார்த்தா நேரம் இருக்காது, கொஞ்சம் இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும், இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும். அது மாதிரி நம்ம இதயமும் நேரம் இருக்காது, இடப்பக்கம் தள்ளித்தான் இருக்கும். அந்த இதயம்தான் மிகப்பெரிய கர்ப்பகிரகம். அதுக்குள்ளே தான் எல்லா சுவிட்சுமே இருக்குது. உள்ளம் பெரும் கோயில், இந்த ஊன் உடம்பு ஆலயம். இந்த உடம்பு தான் கோவில், இது கர்ப்பகிரகம். முதுகல் இருக்கிற முதுகெலும்பு இருக்கே அதுதான் கொடிமரம். 33 கணு இருக்கும். சின்ன குழந்தைக்கு அதே தான், பெரியவனுக்கு அதே தான், இங்கிலாந்துக்காரனுக்கு அதே தான், ஆப்பிரிக்காக்காரனுக்கு 33 கணு. கோவில் கொடிமரத்திலேயும் 33 கணு இருக்கும். 33 கணு இருக்கும். அதில் சூட்ச்ம நாடி என்பது இங்கேருந்து கிளம்பி மேலே போகணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுப்தனம் 6 நிலை தாண்டி கொடியேற்றுற போது கீழே இருந்து அந்த கொடி சுற்றி 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 மேலே போகும். நம்முடைய உடம்புலேருந்து அந்த நாடி வரும்போது குண்டலினி சக்தி இங்கே சுருண்டு கிடக்கும். பாம்புக்கு தான் அந்த சக்தி உண்டு. மற்றதெல்லாம் நாய் நிற்கிற போது ஒரே அளவு தான், படுத்தாலும் ஒரே அளவு தான், பூனை படுத்தாலும். பாம்பு அப்படி இல்லை, இவ்வளோ நீளம் இருக்கும். அது படுக்கிற போது பார்த்தா இத்தினூடு கிடக்கும் வட்டமாக. சீட்டி விட்டு பாருங்கள், அங்கேருந்து இது வரைக்கும் வரும். அது மாதிரி இந்த குண்டலினி என்பது நம்ம அடி வயிற்றில் சுருண்டு கிடக்கு. அதை முறைப்படி நம்ம செஞ்சோன்னா மூலாதாரம், சாதிஷ்டாதம், அநாகதம், விசுக்தி ஆகிய மணிபுரம் மேலே போய் உச்சியில் போய் சகசிராரம் அங்கே படம் விரித்து நிற்கும். அப்போ அதே மாதிரி கொடிமரத்தில் கொடி வளைஞ்சி வளைஞ்சி ஏறி மேலே போய் பட்டொளி வீசி பறக்கும். நம்ம முதுகெலும்பு தான் கொடிமரம். நம்ம உள்ளத்தில் 5 கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் என்று 5 கோஷங்கள். அந்த 5 கோஷங்கள் தான் 5 பிரகாரம். கோவிலில் இருக்கிற 5 பிரகாரங்கள், 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் 5 மண்டபங்கள். கருவறை, அர்த்த மண்டபம், சபா மண்டபம், அபிஷேக மண்டபம், அலங்கார மண்டபம்னு மண்டபங்கள். இந்த 5 புலன்களும். கால்கள் 2 தான் கோபுர வாசல். வாய் கோபுர வாசல், கால் தான் தூங்குறது, தலை தான் ராஜகோபுரம். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. நம்மளை ஏமாத்துற இந்த 5 புலன்கள் இருக்கே, கண்ணு காது மூக்கு, இதுதான் அங்கே விளக்கு. 5 தீபம் போடும்போம். குத்து விளக்கில் பார்த்திங்கன்னா 5 முகம் இருக்கும், 6 முகம்லாம் கிடையாது.
முருகன் கோயிலாக இருந்தாலும் 5 முகம் தான், யாராக இருந்தாலும் 5 திரி போட்டு தான் ஏற்றுவோம். 5 முகம் இந்த மணி விளக்கு. அதனால தான் 5 புலன்களும் மணி விளக்கு, 5 தீபம். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவனுடைய ஆலயம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கர்ப்ப கிரகம் சின்னதாக தான் இருக்கும், ஜன்னலெல்லாம் இருக்காது. அது அண்ணாமலையார் கோயிலானாலும் சரி, ராஜராஜேஸ்வரர் கோயில், ராஜராஜ சோழங்கட்டில் தஞ்சை பெருவுடையார் கோயிலானாலும், கங்கை கொண்ட சோழபுரம் ஆனாலும், அது காசி விஸ்வநாதர், எதுவாக இருந்தாலும் கர்ப்ப கிரகம் சின்னது. இதுக்கு அளவு யார் கொடுத்தா? இவ்வளவுதான் கட்டணம். கர்ப்ப கோயில் பெருசாக இருக்கலாம், 7 பிரகாரம் இருக்கலாம், 5 பிரகாரம் இருக்கலாம், 4 பிரகாரம், இத்தனையும் இருக்கலாம். ஆனால் கர்ப்ப கிரகத்தோட அளவு யார் கொடுத்தா? இமயமலை. நம்ம இமயமலையவே சிவலிங்கமாக தான் நினைக்கிறோம், கைலாசம் தான் சொல்கிறோம். அதுவே பெரிய சிவலிங்கம் கைலாசநாதன் தான் சொல்கிறோம். அங்கே போனவங்களுக்கு தெரியும். அங்கே போய் பார்த்தா சுத்துப்பட்ட கோயில் மாதிரி, கர்ப்பகிரகம் மாதிரி, கொடிமரம் மாதிரி எல்லாம் இயற்கையிலேயே அமைந்திருக்கும். அதுதான் அளவு. அங்கே எப்படி இருக்கோ அதை வைத்துத்தான் எல்லா கோயிலையும் கர்ப்பகிரகம் ஒரே அளவாக தான் இருக்கும். கோவில் பெருசு சின்னதாக இருக்கலாம், கர்ப்பகிரகம் ஒரே அளவாக தான் இருக்கணும், இருக்கும். மாற்றி கட்டாது கோவில் இல்லை, தப்பு. அப்போ கருவறை சின்னது. அதுக்கு அடுத்தது அர்த்த மண்டபம், பக்தர்கள் நிற்கிற மண்டபம். அதுக்கப்புறம் சுவாமியை அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறது அலங்கார மண்டபம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு மண்டபம், ஊஞ்சலில் உட்கார்ற சபா மண்டபம். இது எல்லா கோயிலும் இத்தனை மண்டபமும் இருக்காது. கர்ப்பகிரகமும் அர்த்த மண்டபமும் நிச்சயமாக இருக்கும் ஜனங்கள் இருக்கிறதுக்காக. சுத்தி பிரகாரம், சுத்தி பிரகாரம், அந்த பிரகாரம் 5 இருக்கலாம், 7 இருக்கலாம். திருவண்ணாமலையில் 7 பிரகாரம். முழுமையான கோவில்னால் அது திருவண்ணாமலை தான். ஏன்னா அங்கே 7 பிரகாரம், 9 கோபுரம், அங்கே 5 சுவாமிக்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு 5ம் பஞ்சலிங்கம். பார்த்தா நம்ம திருவானக்காவல் அப்புலிங்கம். அங்கே கர்ப்பகிரகத்தை தண்ணி நின்றுட்டே இருக்கும். சுவாமி சந்நிதியில் தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கும். அது அதிகமாகவும் ஆகாது, குறைவாகவும் ஆகாது. காவேரியில் வெள்ளம் வந்தாலும் போகாது. எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்க. காவிரிக்கு நடுவிலேயே ஸ்ரீரங்கம், தண்ணி உள்ளே வராது. இது வரைக்கும் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போச்சு, எந்த கோயிலையும் அடிச்சுட்டு போனதா இல்லை. அவ்வளோ பெரிய சுனாமி வந்த போது கூட பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு எந்தவித சேதமும் இல்லை, அப்படியே இருந்தது. பக்கத்தில் இருந்ததெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால் இங்கேயும் அந்த 5 பிரகாரங்கள் இருக்கிறது. திருவண்ணாமலை பார்த்தா 9 கோபுரம். மகிழ மரத்து அடியில் நின்று பார்த்தீங்கன்னா 9 கோபுரம் தெரியும். அங்கே நீருக்காக இருக்கிற திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரர் கோயில் அங்கே இருக்குது உள்ள. அடுத்தது நெருப்புக்காக இருக்கிறது அண்ணாமலையார், அவர் அங்கேயே இருக்கார். மண்ணுக்காக இருக்கிற கோவில் பிருத்திவிலிங்கம் திருவாரூர், அங்கேயும் இருக்குது. அதே மாதிரி சிதம்பரேஸ்வரர் நடராஜர் கோவில் ஆகாயம், அதுவும் அங்கே இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, காலத்திநாதர் கோயிலும் இருக்குது. பஞ்சலிங்கத்துக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே தனித்தனி கோவில்கள் இருக்குது. அதனால் அங்கே 5 கோவிலும் இருக்குது, 9 கோபுரம் இருக்குது, பிரகாரம் 7 பிரகாரம், இத்தனை 5 நந்தி. சாதாரணமாக சிவன் கோயிலில் 5 நந்தி இருந்தால் தான் அது பூர்ணமானதுன்னு அர்த்தம். திருவண்ணாமலையில் மட்டும்தான் 5 நந்தி. வெளியில் இருக்கிறது இந்திர நந்தி, பெரிய நந்தி தர்மநந்தி, கொடிமரத்துக்கிட்ட இருக்கிறது பிரம்மா நந்தி. அதுக்கு அடுத்தது கியூவில் நிற்பமே, அந்த இடத்துல நிற்கிற இடத்துல மால்விடை நந்தி. அண்ணாமலையாருக்கு முன்னால் நிற்கிறது ஆத்ம நந்தி. 5 நந்தி, 9 கோபுரம், 5 கோயில், 7 பிரகாரம், இத்தனையும் இருக்குது. மலையே கோவில், மலையே கோவில். அண்ணாமலையார் மலையை பார்த்தாலே போகிறோம், அவரே கோவில். அவரே சுற்றுறது அங்கே மட்டும்தான். திருவண்ணாமலையில் வருஷப்பிறப்பன்னைக்கு, தீபத்தன்னைக்கு 3 தடவை, தீபத்தன்னைக்கு, வருஷப்பிறப்பன்னைக்கு அவர் மலை சுற்றுவார். திருவுடல் அன்னைக்கு, மாட்டுப்பகல் அன்னைக்கு அண்ணாமலையாரே அண்ணாமலையை சுற்றி வருவார். தன்னை தானே சுற்றுவது. முதல்ல தன்னை அறிந்தின்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னார். முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் யார், நமக்கு எங்கே மச்சம் இருக்குது, எங்கே காயம் இருக்குது தெரியாது. உடம்புல எங்கே மச்சம் இருக்குன்னு கிடக்க நமக்கே தெரியாது. அதெல்லாம் எவன்டா பார்த்துக்கிட்டு இருக்காமோ. நம்ம முதல்ல நாம் அறியும், நமக்கு எது விருப்பு எது வெறுப்பு, நம்மக்கிட்ட இருக்கிற குறை என்ன நிறை என்ன. தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னா. ரொம்ப தன்னையே அறிந்து கொள்வது போல ஆண்டவனையே சுற்றுவான். மலையையே மலை சுற்றுகிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த கோவிலில் தரை தளம் கல், பிரகாரம் அத்தனை பிரகாரம்.
அத்தனை பிரகாரத்தையும் சுற்றி வந்தால் போகிறோம். அந்த 4 மாட வீதியும் அதுக்கு பேர் ஆலயம்னு பேர். ஆலயம் சுத்திரம்பாங்க, தெரு சுத்திரன்னு சொல்லுவோம். நாமெல்லாம் தெரு சுத்திரம்போம், அவன் ஆலயம் தான் அதுக்கு பேரும். அதே மாதிரி அற்புதம் என்னன்னா, அந்த கோவிலில் போகிற பொழுது அந்த சத்தத்தை கேட்கிற போது மனசில் ஒரு நிறைவு, கடவுள் காப்பாற்றுவாங்கிற ஒரு ஏக்கம், மனப்பூர்வமான ஈடுபாடு, இது அவ்வளவும் கோவில்களில் கிடைக்கிறது. அந்த கோவில்களுடைய அற்புதங்கள் கட்டினது சிலது தெய்வங்களாலேயே பிரதிஷ்டை பண்ணினது, சிலது முனிவர்களாலே கட்டப்பட்டது, சிலது மனிதர்களாலே கட்டப்பட்ட கோவில், குபேரனால் கட்டப்பட்ட கோவில், பிரம்மா பூஜித்த கோவில், இப்படி உண்டு. சீர்காழிக்கு போனால் பிரம்மா பூஜித்த கோவில், அப்படி பல இடங்களில் உண்டு. இந்திரனால் கட்டப்பட்டது, இறைவனால் கட்டப்பட்டது, இத்தனையும். அதே மாதிரி திருவேழிமிழலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே திருமால் சிவனை பூஜித்த இடம். அர்ச்சனை பண்ணுறார், ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்ந்தவர் இல்லை, ஒன்று தேவைன்னா தேவைதான்.